பார்க்க போகிறது இந்த கோவிலில் ரொம்ப முக்கியமான இடம், பல அற்புதமான சிற்பங்கள் இருக்கிற கல்யாண மண்டபம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ராஜகோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மண்டபம் ஒரு பெரிய மண்டபங்க. இங்கே இல்லாத சிற்பங்களே கிடையாது. இங்கே இருக்கிற ஒரு சிற்பத்தை பார்த்தாவே இந்த மொத்த மண்டபம் எப்பேற்பட்டது அப்படின்னு தெரியும். இந்த மண்டபத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிற்பத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா ஒரு நாள் பத்தாதுங்க, அவ்வளோ சிற்பங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு தூணில் இருக்கிற போர் காட்சிகள். இங்கே லைனாக போர் வீரர்கள் நிற்கிற மாதிரியும் ஒரு குதிரை இங்கே இருக்கிற மாதிரியும், அந்த குதிரையோடைய காலும் அந்த கால் குழம்பும் பாருங்களேன், அப்படியே தொட்டு பாருங்களேன், அப்படியே இது நேரில் பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஒரு குதிரை எப்படி இருக்குமோ அதே மாதிரி அப்படியே இருக்குது. அந்த குதிரை மேலே இருக்கிற அந்த போட்டிருக்க துணி, அதுக்கப்புறம் இந்த வீரர்கிட்ட இருக்கிற கத்தி பாருங்கள், அந்த இடுப்பில் சொல்லியிருக்க கத்தி, அதோடைய மாடல், அந்த கத்தியோடைய உரை எல்லாமே அப்படியே தத்ரூபமாக, அந்த காதில் அணிந்திருக்கிற அந்த கம்பல், ஒரு தலையில் போட்டிருக்கிற அந்த ஹெல்மெட் மாதிரியான ஒரு இது, அந்த கொண்டை மாதிரியான அமைப்பு, இது எல்லாமே ஒரு போர் வீரன் எப்படி இருப்பானோ அது அப்படியே இந்த கல்லில். இது ஒரு கிரானைட் கல், அப்படியே கடுமையான ஒரு கிரானைட் கல். அந்த சிறுத்தையை குத்துற மாதிரி இருக்குங்க கத்தியில். கையில் பாருங்களேன், இந்த ரிங்கு மாதிரி போட்டிருக்காங்க. அது கூட கத்தி பட்டா தற்காப்புக்காக போடுற மாதிரி ஒரு ரிங்கு தான் அது. இவரும் ஒரு போர் வீரர், அவரும் அந்த கத்தி வச்சுருக்காரு. இந்த கை உடைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தலையில் கொண்டையோடு சேர்ந்த அந்த ஹெல்மெட் மாதிரி, அந்த காலத்து கவசம், தலையில் போடுற கவசம், இதெல்லாம் எவ்வளோ தத்ரூபமாக இருக்குது பாருங்கள். இந்த கல் பார்க்குறதுக்கு அப்படியே நேச்சராக இருக்குது. இந்த ஒரு சிற்பத்தை செய்கிறதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துருக்குமோ தெரியல. ஏன்னா இது ஒரே தூணில் பின்னாடி பக்கம் தூணும், முன்னாடி பக்கம் இந்த குதிரையும் போர் வீரரும் இருக்கிற மாதிரி அவ்வளோ அற்புதமாக இதை வடிவமைச்சிருக்காங்க.